Hi friends, கூலி படத்தோட டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி வெறித்தனமா போயிட்டு இருக்கு. நேத்து புக்கிங் ஓப்பன் ஆன டைம்ல 1 ஹவருக்கு பாத்தீங்கன்னா 38K டிக்கெட்ஸ்லாம் சேல் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ செக் பண்ணி பார்த்தா 1 ஹவருக்கு 9K கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வேற லெவல் ஒரு ரெஸ்பான்ஸ். அண்ட் கடைசியா இந்த அளவுக்கு புக்கிங் லியோ டைம்ல பார்த்தது 1 ஹவருக்கு 43K டிக்கெட்ஸ் கிட்ட போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, ஏன்னா இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய படம் கூலி தான். மெயினா லோகேஷ் அண்ட் ரஜினி அவர்களோட காம்போன்றது தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஹைலைட். அண்ட் நானுமே டிக்கெட் போட்டேன். அண்ட் டிக்கெட் புக்கிங் மெயினா கேரளாவில் சூறாவளி மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் டே 1 கேரளா அட்வான்ஸ் புக்கிங்கோட டேட்டா எடுத்து பார்த்தா லியோவுக்கு அடுத்து தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு கூலி. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா மோகன்லால் அவர்களோட எம்புரான் இருக்கு. அண்ட் மோகன்லால் அவர்கள் நேரடி மலையாளம் நடிகர், ஸோ அதனால இது ஆச்சரியம் இல்லை. அண்ட் ரெண்டாவது இடம் லியோ, இதுவும் ஆச்சரியம் இல்லை, கேரளா தளபதியோட கோட்டை. ஸோ தேர்ட் பிளேஸ்ல கூலி இருக்கு. அண்ட் கேரளாவில் லோகேஷ்க்குனே செப்பரேட்டான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வேற இருக்கு. ஏன்னா விக்ரம் லியோன்னு ரெண்டுமே கேரளாவில் பயங்கரமா போச்சு. அண்ட் கூலி பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் வேற. ஸோ ஒரு ஏ சர்டிபிகேட் படம் இந்த அளவுக்கு புக்கிங் இருக்கிறது அன்பிலியபிள். ஐ திங்க் ஏ சர்டிபிகேட்ல ஒரு மிகப்பெரிய வசூல் பண்ணப்பட்ட படமா கூலி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலா மாஸ் ஹீரோஸ் பாத்தீங்கன்னா ஏ சர்டிபிகேட் வாங்க மாட்டாங்க. குழந்தைங்களோட ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரணும்னு சொல்லிட்டு யூபைஏ தான் வாங்குவாங்க. ஸோ ஏ சர்டிபிகேட்டோடய போலான்னு சொல்லிட்டு டேரிங்கா எடுத்த டிசிஷனுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி டிசிஷன் பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா கண்டென்ட் சுமாரா இருக்கும் பட்சத்தில் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் படத்தை காப்பாற்றணும். ஸோ சன் பிக்சர்ஸ் கண்டென்ட் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அண்ட் லியோலயே இது பண்ணிருக்கலாம், ப்ரொடியூசர் மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா லியோ பாத்தீங்கன்னா யூகேல அன்சென்சார்டு வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பஸ்ஸே கிரியேட் ஆச்சு. தமிழ்நாட்டுல செலக்டிவா சில தியேட்டர்ஸ்ல அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டைம்ல நாமளே பார்த்திருக்கோம். பட் அந்த டைம்ல அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா லோகேஷோட அன்சென்சார்டு வெர்ஷன்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன். ஐ திங்க் இதுக்கப்புறம் லோகேஷோட எல்லா படங்களும் ஏ சர்டிபிகேட் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா கூலி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா லோகேஷ்க்கு இன்னும் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஸோ படம் கமிட் பண்றதுக்கு முன்னாடியே இது ஏ சர்டிபிகேட் படம் தான் அப்படின்ற மாதிரி லோகேஷ் அவர்கள் ப்ரொடியூசர் கிட்ட அக்ரிமெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிலீஸ்க்கு அப்புறமும் இந்த ஒரு டிசிஷன் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.